இன்ட்ராடே ட்ரேடிங் இந்த வார்த்தையை நீங்க பங்குச் சந்தையில அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம இந்த பகுதியில பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம இந்த பகுதியில என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா ஒரு ரோட் மேப் பார்த்துடலாம். முதல்ல இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் அதுல இருக்கிற நல்லது கெட்டது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ட்ரேடிங்க்கு தேவைப்படுற சில முக்கியமான கருவிகள், மார்க்கெட் எந்த திசையில போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது, கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு சில விதிகளை பத்தி பேச போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கிற இந்த விஷயத்தோட அடிப்படை என்ன? ஏன் இவ்வளவு பேர் இது மேல ஒருவித ஈர்ப்போட இருக்கிறாங்க? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு பேர் தான் லெவரேஜ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஷேரோட விலை கிட்டத்தட்ட 989 ரூபான்னு வச்சுக்கலாம். ஆனா அதை வாங்குறதுக்கு உங்க கையில இருந்து வெறும் 197 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இது முடியும். இன்ட்ராடே ட்ரேடிங்ல இதுக்கு பேரு தான் லெவரேஜ். இது ஒரு பவர்ஃபுல்லான கருவி. அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே நாள்ல ஒரு ஷேரை வாங்கி அதே நாள்ல வித்துடணும். அதாவது மார்க்கெட் முடிறதுக்குள்ள நீங்க வாங்கின எல்லா ஷேர்ஸையும் வித்திருக்கணும். லாபமோ நஷ்டமோ அந்த ட்ரேடை அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இதோட கோல்டன் ரூல். நம்ம கையில இருக்கிற பணத்தை விட பல மடங்கு அதிகமா ட்ரேட் பண்ண முடியுதுங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுல சில பெரிய நன்மைகள் இருக்கு, ஆனா அதே சமயத்துல ரொம்ப பெரிய ரிஸ்க்கும் இதுல ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதோட ரெண்டு பக்கத்தையும் நாம் இப்ப பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி தான். ஒரு பக்கம் லெவரேஜ்ங்கிற ஒரு சூப்பர் பவர். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கூட நீங்க 50,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். அப்போ உங்க லாபமும் 5 மடங்கு அதிகமாகும். ஆனா இன்னொரு பக்கம் அதே 5 மடங்கு வேகத்துல நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்கு. டெய்லி லாபம் பார்க்கலான்னு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும். இதுவே பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமா முடிவெடுக்க வேண்டியிருக்கும். சரி, இவ்ளோ ரிஸ்க் இருக்கிற ஒரு இடத்துல நாம எப்படி பாதுகாப்பா ட்ரேட் பண்றது? அதுக்கு சில முக்கியமான கருவிகள் இருக்கு. ட்ரேடர்ஸ் பயன்படுத்துற 2 ரொம்ப முக்கியமான கருவிகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஷேர் விலை ஏறினா மட்டும்தான் காசு பார்க்க முடியும்னு. ஆனா அது உண்மையில்ல. மார்க்கெட் விழும்போதும் நம்மளால லாபம் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங். எப்படின்னா, ஒரு ஷேர் விலை குறையும்னு நீங்க எதிர்பார்த்தா அந்த ஷேரை உங்க புரோக்கர் கிட்ட இருந்து கடன் வாங்கி அதிக விலைக்கு முதல்ல வித்துக்குவீங்க. அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரியே விலை குறைஞ்சதும் அதை கம்மி விலைக்கு வாங்கி புரோக்கருக்கு திருப்பி கொடுத்துருவீங்க. இந்த நடுவுல இருக்கிற வித்தியாசம்தான் உங்க லாபம். சரி, நீங்க ஒரு ஷேர் விலை ஏறும்னு நினைச்சு வாங்குறீங்க. ஆனா என்ன ஆகுது? அது நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா கீழே போக ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்க பணத்தை எப்படி ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாத்துவீங்க? இது ஒரு ட்ரேடர் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இதுக்கு தான் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கு. பேரை கேட்டாலே புரியும். நஷ்டத்தை நிறுத்து. இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. நீங்க ஒரு ஷேரை வாங்கும்போதே, சரி இதுக்கு மேல நஷ்டமானா என்னால தாங்க முடியாதுன்னு ஒரு விலைய முடிவு பண்ணி சிஸ்டம்ல போட்டுடலாம். விலை அந்த பாயிண்ட்டுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஷேர் வித்துடும். இதனால ஒரு சின்ன நஷ்டத்தோட நீங்க வெளியே வந்துடலாம். பெரிய நஷ்டத்தை தவிர்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட சில கருவிகள் இருக்கு. ஆனா இந்த கருவிகளை எப்படி பயன்படுத்துறது? அதாவது எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும்னு எப்படி முடிவு பண்றது? அதுக்கு நாம மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதாவது அதோட போக்க புரிஞ்சுக்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா மார்க்கெட் 3 திசையில தான் போகும். ஒன்னு விலை தொடர்ந்து ஏறிட்டே போகும், இதுதான் அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இல்லனா விலை தொடர்ந்து இறங்கிட்டே வரும், இதுக்கு பேரு டவுன் ட்ரெண்ட். மூணாவதா விலை ஏறவும் செய்யாம இறங்கவும் செய்யாம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மேலும் கீழுமா போயிட்டு வரும், இதுக்கு பேரு சைட்வேஸ் ட்ரெண்ட். ஒரு ஸ்டாக் எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம முடிவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். இந்த ட்ரெண்டுகளை இன்னும் சரியா புரிஞ்சுக்க ட்ரேடர்ஸ் 2 முக்கியமான லெவல்ஸை கவனிப்பாங்க. ஒன்னு சப்போர்ட். இதை ஒரு தரை மாதிரி நினைச்சுக்கோங்க. விலை கீழே இறங்கி வரும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைச்சி திரும்ப மேல போக ஆரம்பிக்கும். இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு கூரை மாதிரி. விலை ஏறிட்டு போகும்போது இந்த இடத்துல தட்டி திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்கு. சரி, நாம இப்போ இந்த பகுதியோட கடைசி ஆனா மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுக்கு சில விதிகளை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இத பாதுகாப்பு விதிகள்னு சொல்லலாம். இந்த 3 ஸ்டெப்ஸையும் உங்க ட்ரேடிங் வாழ்க்கையோட மந்திரமா வச்சுக்கோங்க. முதல்ல, எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கணும். 2வது, ஸ்டாப் லாஸ் இல்லாம ஒரு ட்ரேடும் பண்ணக்கூடாது. 3வது, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை சரியா மெயின்டைன் பண்ணணும். இதுல அந்த 3வது பாயிண்ட்டை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க 2 விஷயத்த முடிவு பண்ணணும். ஒன்னு, இந்த ட்ரேட்ல நான் எவ்வளோ நஷ்டத்தை ஏத்துக்க தயாரா இருக்கேன், இது உங்க ரிஸ்க். இன்னொன்னு, இந்த ட்ரேட்ல நான் எவ்வளோ லாபத்தை எதிர்பார்க்கிறேன், இது உங்க ரிவார்டு.
ஒரு நல்ல விதி என்னன்னா, நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு ரூபாய்க்கு குறைஞ்சது 2 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரேட்ல நுழையணும். அதாவது 1:1 ரேஷியோ. இதை ஃபாலோ பண்ணா நீங்க 10ல 5 ட்ரேட்ல தோத்தா கூட மொத்தத்துல லாபத்துல இருப்பீங்க. ஆக நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது சீக்கிரமா பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு குறுக்கு வழி கிடையாது. இது ஒரு திறமை, ஒரு கலை. இதுல வெற்றி பெறணும்னா ஒழுக்கம், தொடர்ச்சியான கற்றல், அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்க மூலதனத்தை, அதாவது உங்க பணத்தை பாதுகாக்கிறது, இது எல்லாத்தையும் சரியா கடைப்பிடிக்கணும். சரியான திட்டமிடலோடையும் கண்டிப்பான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடையும் செஞ்சா இது நிச்சயம் ஒரு நல்ல திறமையா உங்களுக்கு கை கொடுக்கும்.